ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து அக்ஷர அண்ணாமலை சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆடி மாதம் ஜூலை 17 ஆகஸ்ட் 17 வரைக்கும் ஆடி மாதம். அதனால் ஆடி மாதத்தில் பாதியும் பின்பாதியும், ஆவணி மாதத்தில் முன்பாதையும் இருக்கும். இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம்: ரிஷப ராசியில் செவ்வாய் இருக்கார், மிதுன ராசியில் புதன் இருக்கார், கடக ராசியில் சூரியன் குரு சேர்க்கை, சிம்ம ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை, கும்பராசியில் சந்திரன் ராகு இருக்கார். சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்கார். இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 1 விடியற்காலை சுக்கிரன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போகிறார். சுக்கிரன் பலம் இழக்கிறார். அதே சமயம் செவ்வாய் ஆகஸ்ட் 2 அன்னைக்கு செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கிற செவ்வாய், சனியின் பார்வையில் இருக்கிற செவ்வாய் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதன் கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. மிதுன ராசியிலிருந்து சொந்த வீடான மிதுன ராசியில் இருக்கிற புதன் ஆகஸ்ட் 5 அன்னைக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஆகஸ்ட் மாதம் 17 வரைக்கும் கடகராசியில் இருக்கக்கூடிய சூரியன் குரு சூரியன் சேர்க்கை, குரு சூரியன் புதன் 5 இதில் சூரியன் 17 அன்னைக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். அதே சமயம் புதன் 27 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புத ஆதித்ய யோகம் ஏற்படுகின்றது. இந்த மாதத்தில் இந்த பயிற்சிகளை கொண்டு தான் உங்களுக்கு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் முக்கியமான நாட்கள்: ஆகஸ்ட் 7 ஆடி கிருத்திகை, ஆகஸ்ட் 12 ஆடி அமாவாசை, ஆகஸ்ட் 14 ஆடி பூரம். அம்பாளுக்கு, அதாவது குறிப்பாக ஆண்டாள் தாயாருக்கு உகந்த நாள் அது ஆடிப்பூரம். அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 17 ராத்திரி 18 விடியற்கால ஆவணி மாத பிறப்பு. அதே சமயம் ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு பௌர்ணமி. அதாவது இந்த அமாவாசையும் பௌர்ணமியும் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை தரக்கூடிய நாட்கள். அதனால தான் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாட்களில் நீங்கள் பரிகாரத்தை செய்தால் மேன்மைகள் ஏற்படும், மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் தான் உங்களுக்கு 7 ஆடி கிருத்திகை, ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12 ஆடி பௌர்ணமி ஆவணி பௌர்ணமி 27 ஆகஸ்ட் 27. இந்த நாட்களில் அந்த அமாவாசையும் பௌர்ணமியிலையும் நீங்கள் உங்களுடைய பரிகாரங்களை செய்வது, மந்திர ஜபம் எடுப்பதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுக்கேற்றாற் போல மாற்றி அமைத்து கொள்ளலாம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது, அதனால் உங்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும் என நிறைய மாற்றங்கள் வருது. இப்போது ரொம்ப மாற்றம் நிறைய, எல்லா ராசிக்குமே நல்லது தான் நடக்க போகிறது. நல்ல மாற்றங்கள் எப்படி ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கான பலாபலன்களை ஆராய்வோம். கடகராசி நண்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள். கடகராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுல இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. இஃப் யூ ஆர் இன் அன் அட்வைசரி பொசிஷன், யூ ஆர் த மாஸ்டர். நீங்கள் தான் தலைமை பண்போடு செயல்படலாம். ஆனால் நீங்கள் யாருக்கிட்டையாவது அட்வைஸ் வாங்குகிற இடத்துல இருந்தீங்கன்னா அவங்களுக்கே கிளாஸ் எடுப்பீங்க. தந்தைக்கே உபதேசம் செய்த அளவுக்கு ஆற்றல் ஓடக்கூடிய நகையில் இருக்கீங்க. ஆனால் அது நல்லதாக கெட்டாதான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல நண்பர்கள் அமையக்கூடிய வகையில் இருப்பீங்க. இளம் வயது ஆண் பெண்களுக்கு திருமண யோகம் கைகூடும் சூழ்நிலை இருக்குது. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கான மருத்துவ செலவுகள் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுத்தும். இந்த மாதம் உங்களுக்கு ஆண் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி தூக்கம் கெடக்கூடிய நேரம். ஏன்னா 12ஆம் இடத்துக்கு செவ்வாய் வரார். 5ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் 12ஆம் இடத்துக்கு வரார். ஸோ வியாபாரத்துக்காக வெளியூர் பிரயாணம்,
குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள், அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுதல். ஆக்சுவலாக இந்த பெண்களுக்கு ப்ரெக்னென்சி கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு நல்ல தூக்கம் வேணும். இது ஆண்களுக்கு எல்லாருக்குமே பொருந்தும். ஆனால் பெண்களுக்கு ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல தூக்கம் வேணும். ஆனால் இப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிறையா அலைச்சல் இருக்கும், வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். அதனால் உங்களுக்கு தூக்கம் கெடுவதற்கான சூழ்நிலை. அதனால் உங்களுக்கு நார்மலாக இயற்கை முறையில் ப்ரெக்னென்சி அடையிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மருத்துவ ரீதியாக செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதில் உங்களுக்கு 5ஆம் வீட்டு அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு அதிகமான முதலீடுகள் செய்கிறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க வியாபாரத்துக்காக, கஸ்டமர்ஸை பார்க்குறது, புதிய சப்ளையர்ஸை போய் பார்க்குறது. இப்போ நிறைய பேர் சைனாவுக்கு போயிட்டு வராங்க. நீங்கள்லாம் போகிறதுக்கான நேரம் இது. நீங்கள் அதே மாதிரி நீங்கள் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலை விஷயமாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி ட்ராவலிங் டியூ டு ஒர்க் ரிலேட்டட் ட்ராவல் இருக்கும். ஸோ இந்த ஒர்க் ரிலேட்டட் ட்ராவலுங்கிறதுனால மேல் அதிகாரிகள் உங்களிடம் அன்பு பாராட்டுவார்கள். நிறைய ட்ராவல் பண்ணுறீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, தட்டி கொடுத்து செம்மையான ஆளியா நீ போன காரியம் முடிச்சுட்டு வந்துடுற அப்படிங்கிறாள். ஏன்னா உங்களுடைய முக அமைப்பு அப்படி, உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் பிடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா நீங்கள் சந்திரனின் ஆதிக்கம் கொண்டவர்கள், அதனால் உங்களை பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு இப்பொழுது இருந்த கசப்புகள் மாறக்கூடிய நேரம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் விரயஸ்தானத்தில் சூரியன் இருக்கார். அதனால் வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் வெளிநாட்டில் உங்கள் வாழ்க்கை துணை இருக்காங்க, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் குடும்பத்தோடு ஒன்றிணைவதற்காக இருவரும் சேருவதற்கான நேரம் இது. ஸோ பிரிந்த குடும்பம் சேருவதற்கான சூழ்நிலை ஏற்படும். எப்போ சேரும் அப்படின்னா ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியானதற்கு பிறகு கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுங்க. என்ன வருவியா மாட்டியா, இல்லை நான் வரட்டுமா அப்படின்னு ஒரு அதிகாரமாக பேசி குடும்பத்தினை ஒன்றிணைப்பதற்கான அமைப்பு ஏற்படுத்துவீர்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கடல் கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுத்தால் வெற்றி காண்பீர்கள். ஆனால் நான் உள்ளூர்லேயே படிக்கணும், நான் வெளியூருக்கு போகல சார், நான் இதே யூனிவர்சிட்டி சென்னையிலேயே இருக்கேன், இல்லை கோயம்புத்தூர்லேயே இருக்கேன், இல்லை பெங்களூரில் இருக்க யூனிவர்சிட்டியிலே படிக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா விட்டு நான் குடும்பத்தோடு இருப்பேன் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தால் படிக்கிறது கஷ்டம். ஸோ அதனால் வெளியூருக்கு போங்க, படிச்சுட்டு வாங்க, வெளிநாட்டுக்கு போங்க, படிங்க. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் நன்மைகள் ஏற்படும். இந்த மாதத்திற்கான பரிகாரம், கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா ருத்ரகாளியை வணங்கி வாருங்கள். ருத்ரகாளி ஆக்ரோஷமான காளி, அவளை வழிபடுங்க. அவள் உங்களுக்கு வெளியாருக்கு ஆக்ரோஷமாக இருந்தால் கடகராசிக்காரர்களுக்கு அன்னையை போல் செயலாற்றுவாள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களை உங்கள் ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்பட வேண்டுங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை. இதை தவிர நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தெரியல. என்ன அப்படின்னா, நம்ம லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி அதிர்ஷ்ட கல் அணியிறது நல்லது. ராசிக்கு கல் போடலாமா அப்படின்னு போட்டால் போடக்கூடாது. ராசிக்கு கல் போடக்கூடாது, லக்னத்துக்கு தான் போடணும். லக்னத்துக்கு யோகாதிபதி கற்களை அணிவது நல்லது. அப்படி உங்களுக்கு யோகாதிபதி என்ன, உங்கள் லக்னம் என்ன தெரியல அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனின் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதகத்திற்கான லக்னம் என்ன, லக்னத்திற்கான யோகாதிபதி கற்கள் என்ன, அந்த கற்களை எங்கு அணிவது, எங்கு வாங்குவது போன்ற விஷயங்களை எமது தொலைபேசி மூலமாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.